கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. இன்னைக்கு கூட சிலுவை தியானத்துல நம்ம பார்க்க போற பொருள் வந்து தாளம். தாளம் அப்படின்றது பவுல் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் ஆயிருக்கு. ஸோ இதை வந்து நம்ம மத்திய 26:23 நம்ம பார்க்கிறோம். அவர் பிரதித்திரமாக என்னோட கூட தாளத்தில் கையிடுகிறவனே என்னை காட்டி கொடுப்பான் என்று சொல்றாரு. ஸோ புளிப்பில்லா அப்பம் பண்டிகையாகிய பஸ்காவி பண்டிகையின் முதலாம் நாள்ல இது நடக்கிறத நம்ம பார்க்கிறோம். இது ராபோஜனம், இயேசுடைய ராபோஜனத்தை அன்னைக்கு நடக்கிற சம்பவத்தை பத்தி தான் பேசிட்டு இருக்காரு. அப்போ யூதாஸ் காரியத்தை தான் தன்னை காட்டி கொடுக்க போகிறான் என்பதை ஆண்டவர் சொல்லிட்டு இருக்காரு. ஸோ இந்த சம்பவத்துல நம்ம பார்க்கும் பொழுது இந்த பஸ்கா பண்டிகையில முக்கியமா பார்த்தீங்கன்னா ஆடு, அப்பம், கீரை இது 3 தான் முக்கியமான ஒரு விஷயம். ஸோ ஆடை பத்தி இங்க சொல்லப்படல. ஆனா அந்த பவுல்ல வந்து கீரை வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த அப்பத்தை வந்து அந்த கீரையில, அந்த பவுல்ல வந்து கீரை இருக்கும், அந்த கீரை சாஸ் மாதிரி இருக்கும், அந்த சாஸ்ல வந்துட்டு முக்கி என்ன பண்ணுவாங்கன்னா மற்றவங்களுக்கு கொடுப்பாங்க. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய கூட தாளத்திலே கையிடுகிறவன் என்னை காட்டி கொடுப்பான். அப்போ ஒருவேளை யூதாஸ் காரியத்தை மிக அருகில இருந்திருக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா நீ செய்கிறது சீக்கிரமாய் செய் அப்படின்னு சொல்றாரு. துணிக்கையை எடுத்து யூதாஸ் காரியத்துக்கிட்ட கொடுக்கறதையும் நம்ம பார்க்குறோம். ஸோ அவர்கிட்ட இருந்து ஒரு ரீச்சபிள் டிஸ்டன்ஸ்ல தான் வந்து யூதாஸ் காரியத்து இருந்திருக்கணும். ஸோ அதை வாங்கிட்டு அவருக்கு துணிக்கையை வாங்கினதற்கு பிறகாக அவனுக்குள்ள பிசாசு புகுந்தான் என்றெல்லாம் நம்ம பார்க்கிறோம். அவர் திராட்சரசத்தை குடிச்சாரா கூட தெரியல. ஆனா அவர் வந்து என்ன பண்றாரு, கிளம்பி போறதை நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த யூதாஸ் காரியோத்து ஒரு துரோகம் செய்தார். அதாவது ஆண்டவர் இதை எப்படி சொல்லும் பொழுது எப்படி சொல்றாருன்னா, தாளத்தில் கையிடுகிறவனே என்று சொல்லும் பொழுது, என்னை காட்டி கொடுப்பான் என்று சொல்லும் பொழுது, என் உப்பை தின்னவன் இல்லை என் கூட சாப்பிட்டவன் என்ன பண்ண போறான், எனக்கு விரோதமா துரோகம் பண்ண போறான் அப்படின்ற மாதிரி தான் அவர் சொல்லியிருப்பாரு இல்லையா. ஸோ அப்படி சொல்லும் பொழுது கூட, அவன் துரோகமே பண்ணும் பொழுது கூட, அவர் வந்து காட்டி கொடுக்க யூதாஸ் காரியத்து வரும்பொழுது ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, சிநேகிதனே அப்படின்ற ஒரு வார்த்தையை ஆண்டவர் யூஸ் பண்றாரு. அவரை வந்து இவ்வளோ நாள் வந்து யூதாஸ் காரியத்து கூடவே இருந்தாரு. கூடவே இருந்த அந்த துரோகம் செய்த போது கூட அவர் அதை ஒரு பெரிய விஷயமா எடுக்கல. ஆனா சிநேகிதனேன்னு சொன்னார். இன்னைக்கு கூட நம்மளுக்கு அநேகர் எத்தனையோ காரியங்களை துரோகம் செஞ்சிருக்கலாம். ஆனா அவங்க கிட்ட நம்ம எப்படி கிறிஸ்துவுடைய அன்பை காட்டுறோம். இன்னைக்கு கூட நம்ம நிறைய பேர்கிட்ட பேசாம இருந்திருக்கலாம். எத்தனையோ காரியங்களை நம்ம காயப்படுத்திருக்கலாம். ஆனா அவர்களுக்கும் நம்ம ஆண்டவருடைய அன்பை காமிக்கணும். ஆண்டவர் என்ன சொன்னாருன்னா, பிதாவே இவர்களை மன்னியும், தன்னை கொலை செய்தவர்களை கூட ஆண்டவர் என்ன பண்ணாரு, மன்னிச்சாரு. ஈவன் அவங்கள கூட மன்னிச்சுனா துரோகி எப்படி மன்னிக்க முடியும் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனா அப்பேற்பட்ட துரோகியை கூட ஆண்டவர் மன்னிச்சார். அப்போ இந்த சிலுவை தியானத்துல நம்ம ஆண்டவருக்காக எல்லாரையும் நம்ம மன்னிக்க தயாரா மாறணும். காட் பிளஸ் யூ. பிரைஸ் தி லார்ட்.